கடகராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தர இருக்கின்றது என்பதை பற்றி மிக தெளிவாக சிந்திக்குவோம். நம்முடைய ஜோதிட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இயற்கையாகவே கடகராசியை சேர்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை மிக சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். மற்றவருடைய மனதை மிக அற்புதமாக ஆளுமைத்திறன் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இறையருள் உங்களுக்கு இயற்கையாக கொடுத்துருக்கும். எதிர்ப்புகளை மிக அசாயகசாரமாக வெற்றி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். எதிர்காலம் சார்ந்த ஒரு சிறப்பான நடவடிக்கைகளை ரொம்ப முற்போக்கு சிந்தனையோடு முன்னெடுக்கக்கூடிய ராசியினராக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் தொழிலில் மிகப்பெரிய சிக்கல்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சரியான ரிலீஃப் கிடைக்கும். தங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய முடக்கம், எந்த ஸ்டெப்பும் ஒரு சரியான ரிசல்ட்டை தரல, பொருளாதார சிக்கலாகி போச்சு, செய்த முதலீடுகளில் எந்த விதமான லாபமும் இல்லை, உற்பத்தி பொருள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தேக்கமாக இருக்கிறது, ஒரு கூட்டு முயற்சி சார்ந்த விஷயங்களில் நண்பர்களில் எந்த விதமான ஒத்துழைப்பும் நல்கலை, கூட்டாளிகளும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி தர்றாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்தாலுமே அதில் எல்லாமே ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையே உருவாகுது. இதற்கெல்லாம் இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தந்துட்டுருக்கிறாரு. ஸோ இவருடைய தாக்கம் உங்களுக்கு இந்த இழப்புகளை தவிர்க்க முடியாத தன்மையில் இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த பொருளாதார இழப்போ அல்லது உடல் ரீதியான வரக்கூடிய தொந்தரவோ இல்லை மற்றவங்க வழியிலேருந்து வரக்கூடிய மன உளைச்சலோ மன அழுத்தமோ வாழ்க்கை துணை வழியிலேருந்து வரக்கூடிய தொல்லையோ நண்பர்களெல்லாம் போட்டு மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இதே எல்லாமே கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்கொண்டு இருப்பீங்க. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு அற்புதமான தீர்வும் சரியான வழிகாட்டுதல்களும் ஒரு சிறப்புமிக்க முன்னேற்றமும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. எதிர்காலத்தின் முன்னேற்றத்தை மிக சரியாக கணிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற தங்களுடைய ராசி இந்த தொழில் முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களையும் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான ஒரு வழிகாட்டுதலை இந்த மாதத்தில் வழங்கும். ஸோ தொய்வடைந்த நிலையிலிருந்த உங்களுடைய தொழில் என்பது மிகப்பெரிய அற்புதமான வளர்ச்சியை பெறுவதற்கான ஒரு அடித்தளத்தில் இந்த முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் கருத்தில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் நீங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இறையருள் இந்த காலகட்டத்தில் வழங்குது. பர்டிகுலராக உங்களுடைய ராசிநாதனும் சரி, உங்களுடைய வர்க்க நாதர்களும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தருவதற்கு அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. குறிப்பாக நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்திறன் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை பெற்றுத்தரும். இந்த விஷயத்தை இப்படி செஞ்சால் தான் நம்ம சரிப்பட்டு வரும், இதை இப்படி செய்யும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்பே உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய விழிப்புணர்வின் தன்மை என்பது ரொம்ப அற்புதமான நடைமுறைக்கு வரும். அதேமாரி புலனுக்கப்பாற்பட்ட அறிவாற்றல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். வருமானம் என்பது அரசுத்துறை நிலையிலிருந்து வரும் அல்லது உங்களுடைய கூட்டு முயற்சி சார்ந்த விஷயங்கள்லேருந்து வரும். நீங்கள் முதலீடு செய்த விஷயங்கள்லேருந்தும் உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். இதுவரை தடையாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஆர்வத்தோடவும் வெற்றிகரமாகவும் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைகள். ஸோ இதற்கெல்லாம் ஒரு அச்சாரமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். இங்கே பணம் வந்துருச்சுனாவே எல்லா பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிரும். இது கடன் சார்ந்த நிலையிலேருந்தும் வரலாம், அல்லது நீங்கள் ஏற்கனவே கொடுத்து வச்சுருந்த அந்த பணமும் திரும்பி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும், அல்லது புதுசாக ஏதாவது ஒரு லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வழியிலேருந்தும் உங்களுக்கு பணம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது சொந்த உறவுகள் கூட ஏதாவது ஒரு உதவியை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டத்தில் செய்யலாம். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நடைமுறைக்கு வருகிறது அப்படிங்கிறத மிக சரியாக புரிஞ்சுக்குங்க. ஸோ பணம் ஒரு பிரச்சனை இல்லை, செய்யக்கூடிய வேலை தொழில் தான் மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்களை நமக்கு தரும். நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் சிறப்பாக கவனத்தில் எடுத்துக்கங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரும். வியாபாரிகளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் நீங்கும். ஸோ தங்களுடைய வருமான வாய்ப்பு உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தொழிலை மிகப்பெரிய அளவில் விருத்தி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் சேரும். பல இடங்களில் தங்களுடைய பிரான்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாக்கிறது.
உங்களுடைய கிளைகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பை அது நிச்சயமாக பெற்றுத்தருகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய திட்டமிடுதலுக்கான ஒரு முழுமையான வெற்றிகள் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. ஸோ இது வரைக்கும் வந்த பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வர்றீங்க அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் தானே. அதேமாதிரி உறவுகள் எல்லாம் ரொம்ப நெருக்கடி சேர்ந்துருப்பாங்க. இது வரைக்கும் கடகராசி சேர்ந்தவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமச்சனியின் காரணமாக ஏதாவது ஒரு வகையில் சொந்த பந்தத்தடையோ அல்லது வாழ்க்கை துணையோடவோ அல்லது பெற்றவங்களோடையோ அல்லது கூட பிறந்தவங்களோடையோ ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவு தேவையில்லாத கருத்து வேறுபாடு அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த சிக்கல்களிலிருந்து மீண்டு ஒரு அற்புதமான ஒரு சுபயோகமான பலனை சுவீகரிப்பதற்கோ உறவுகளோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நகர்த்தி செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையோ இந்த காலகட்டம் உருவாக்கும். பல சுப விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த காலம் நிச்சயமாக வழங்கிறது. குறிப்பாக இந்த பண்ணை தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க, பண்ணை தொழில் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்க, விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழிலாக செஞ்சுட்ருக்கிறவங்க, அதே சமயம் உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட தொழில்களில் தங்களுடைய ஜீவனத்தை பெற்று சென்று கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இவர்களெல்லாம் அதீத லாபம் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அந்த வியாபாரம் என்பது ஒரு நல்ல கை நிறைவான வருமானத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு முற்போக்கு சிந்தனை சார்ந்த விஷயங்களை மட்டும் சரியாக முன்னெடுத்தால் இந்த கற்பனை, தேவையில்லாத வீண் மனபயம், ஓவர் திங்கிங் இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு ஒரு முற்போக்கு சிந்தனையோட ஒரு பாசிட்டிவான மனநிலையை நீங்கள் முன்னெடுக்கிற பட்சத்தில் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு 100% வாரி வழங்க காத்திருக்கிறது. செய்தொழிலும் வியாபாரத்திலும் மிகப்பெரிய பன்மடங்கு விருத்தியை நீங்கள் பெறுகிறீர்கள். எதிர்காலம் சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கான முன்னேற்ற நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறது. தங்களுடைய உறவுகள் எல்லாம் ரொம்ப இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி சொந்த பந்த வழியிலிருந்து வரக்கூடிய உதவிகளையும் நீங்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறது. தங்களுடைய குழந்தைகள் வழியிலிருந்து வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுகிறீர்கள். அவர்கள் வழியிலிருந்து பெருமைப்படக்கூடிய ஒரு காரியங்கள் நீங்கள் முன்னெடுக்கிறீங்க. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே தனித்தனியாக பிரிவினை செய்து கொள்வதற்கான ஒரு பாகப்பிரிவினை செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். பூர்வீகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அந்த வருமானம் சார்ந்த நிலைகளிலிருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி வருமானம் தன்னிறைவாக வர ஆரம்பிக்கும். செய்த முதலீடுகள் வழியிலிருந்து வரக்கூடிய லாபங்களும் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். குறிப்பாக அந்த அரசியல்வாதிகளோ, அரசுத்துறை சார்ந்த விஷயங்களை எதிர்கொண்டிருக்கக்கூடியவர்களோ, அரசு சம்பந்தப்பட்ட உதவிகளை எதிர்பார்த்திருப்பவர்களோ அல்லது மானியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கெல்லாம் அந்த உதவி 100% அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். தங்களுடைய தொழில் மேன்மை ரொம்ப அற்புதமான வெற்றிகளை தர காத்திருக்கிறது. எதிர்காலம் சார்ந்த ஒரு சிறப்பான சுபயோகங்களை சுவீகரிக்க ஆரம்பிங்க. அஷ்டமச்சனியின் தாக்கம் உங்களை ஒன்றும் மிகப்பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். திருமண தடை என்பது உங்களுக்கு இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சற்று பின்னடைவை தந்திருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக திருமணமாகாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ராசியில் இந்த கடகராசி தான் முதன்மை நிலையில் இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த திருமண விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பிரேக் வந்துடும். ஏதாவது ஒரு வகையில் ஃபெயிலியர் ஆகி அந்த திருமணத்தை சார்ந்த விஷயங்களை எல்லாமே முன்னெடுக்க முடியாமல் பிற்போக்கான ஒரு விஷயங்களை எல்லாமே மற்றவங்க கருத்தில் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு நல்ல விஷயத்தை வெற்றி நோக்கி போகிறோம் அப்படின்னாலுமே கூட அதுக்கு ஏதாவது மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம காதில் வாங்கிறதுனால அதுக்கு ஒரு மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்தும். அந்த திருமண தடையை அகன்று இந்த காலகட்டத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கை துணையை நீங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குது. குறிப்பாக இந்த கடகராசியை சார்ந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வாழ்க்கை துணையை பெறுவதற்கான வாய்ப்பை பெற்று தருகிறது. உங்கள் சொந்த பந்தம்லாம் ஏதாவது வகையில் அதுக்கான ஒரு வேலையை செய்வாங்க. உங்களுடைய உறவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான வாழ்க்கை துணையை உங்களுக்கு அமைச்சு தருவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சிறப்பு விஷயம். ஸோ எனவே இந்த திருமண தடை இந்த மாதத்தில் நிச்சயமாக அகன்றுவிடும். ஒரு சிறப்பான பொருத்தம் இருக்கக்கூடிய தங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்தித்து ஒரு நல்லதொரு இல்லற வாழ்க்கையில் இணைவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இறையருள் இந்த காலகட்டத்தில் வழங்குகிறது. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட நிலைகளில் ரொம்ப தொய்வகை தரும். ஏதாவது ஒரு வகையில் இந்த புத்திர பாக்கியத்தை தடைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். இதனால் மற்றவங்க வழியிலேருந்து வரக்கூடிய அந்த
பேச்சுக்கு ஏச்சுக்கு நம்ம ஆளாக வேண்டிய சூழ்நிலையும், ஒரு சுபகாரியங்களுக்கு போகிறோம் அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் தயக்கத்தை ஏற்படுத்திட்டு அங்கே போகலாமா வேண்டாமா அந்த மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கிடும். நம்மளுக்கு எந்த விசேஷமும் இல்லை, எந்த விசேஷமும் இல்லை, இப்படியே கேட்டு நம்மளுக்கு மனதளவில் மிகப்பெரிய பாரத்தை அதிகப்படுத்தி விட்ருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கும் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தோட ஒரு அற்புதமான ஒரு புத்திர பாக்கியத்தை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் வென்றெடுக்கிறீர்கள். ஸோ இறையலையுள்ளையும் கருணை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. கடகராசியை சேர்ந்தவங்களாம் பார்த்திங்கன்னா மனசில் நினச்ச விஷயங்களை எல்லாமே சாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதே சமயம் இந்த மனதிலிருந்து வந்த கவலைகள் நீங்கும். அதே சமயம் கருணை உள்ளத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு குழந்தையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான ஒரு முழுமையான யோகத்தோட ஒரு குழந்தை பிறப்பை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை இறையருள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். அதே சமயம் பயணங்கள் மூலம் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு சேரும். வெளிநாடு பயணமோ அல்லது வெளியூருக்கு போகிறதோ, இதனால் ஒரு தொழில் அமையிறதோ, அந்த தொழில் வழியிலேருந்து மிகப்பெரிய வருமானத்தை பெறுறதோ, வெளிநாடு வேலைவாய்ப்பை பெறுவதோ அல்லது வெளிநாட்டில் குடியுரிமை வாங்குறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பயணங்கள் மூலமும் ரொம்ப அற்புதமான மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். மேற்சொல்லின பலன்கள் யாவுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகமும் ஜென்ம ராசியும் வலிமை பெற்றிருந்தால் 100% அருமையாக பொருந்தி வரும். சுய ஜாதகம் வலிமை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு சரியான தெளிவான விஷயங்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். பிறந்த குறிப்பின் அடிப்படையிலான சுய ஜாதகம் என்பது தான் மிக முக்கியமானது என்பதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். மேலும் தங்களுக்கு மிதமிஞ்சிய சுபயோகங்களை வழங்கக்கூடிய 2 மற்றும் 7ஆம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். எண்களில் இந்த எண்களை மிக சிறப்பான வெற்றிகளை பெற்று தரும். வர்ணங்களில் இளம் வர்ணங்கள் யாவுமே ரொம்ப சிறப்பான நன்மைகளை தர ஆரம்பிக்கும். திருமலை திருப்பதி பாலாஜி வழிபாடு சகலவிதமான நிலைகளிலிருந்தும் தங்களுக்கு வெற்றிகளை வாரி வழங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.